Hello children, இந்த வீடியோல நம்ம CBSE Maths grade 7க்கு NCERT ஓட நியூ சிலபஸ் தான் பார்க்க போறோம். Chapter 1 large numbers around us. ஆல்ரெடி லாஸ்ட் வீடியோல செக்ஷன் 1.6 did you ever wonder இதுல வந்து பாத்தீங்கன்னா introduction and இந்த introductionல இருக்கிற few sums எல்லாமே சால்வ் பண்ணிருக்கோம். இந்த பர்டிகுலர் வீடியோல இந்த செக்ஷன் 1.6 ஓட figure it out தான் பார்க்க போறோம். ஓகே, இப்போ figure it outல first sum using all digits from 0 to 9 exactly once. என்ன சொல்லிருக்காங்க, using all digits மீன் பண்றாங்க. using all the digits னா 0ல இருந்து 9 வரைக்கும் 10 digits இருக்கு. அந்த 10 digitsமே யூஸ் பண்ணோம். how many times யூஸ் பண்ணோம்? exactly one time தான் யூஸ் பண்ணோம். the first digit cannot be 0. அதே மாதிரி first digit வந்து 0வா இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. to create a 10 digit number. ஓகே, நம்ம ஒரு 10 digit number ஃபார்ம் பண்ண போறோம் using the digits 0 to 9 exactly once. Okay, write the largest multiple of 5, smallest even number. So largest and the multiple of 5 10 digit number ஓட largest multiple of 5 10 digit number ஓட smallest even number நம்ம ஃபார்ம் பண்ண போறோம். ஓகே, இப்போ இந்த சம்க்கு போறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன அண்டர்ஸ்டாண்டிங். இப்போ ரேண்டமா நான் ஒரு 4 டிஜிட்ஸ் எடுத்துக்கிறேன். 0 1 2 3. இப்போ 4 டிஜிட்ஸ் நான் இப்போ எடுத்துட்டு இருக்கேன். இப்போ இந்த 4 டிஜிட்ல வந்து நம்ம யூஸ் பண்ணி 4 டிஜிட் நம்பர் ஃபார்ம் பண்ண போறோம். ஓகேவா, இந்த லார்ஜஸ்ட் 4 டிஜிட் நம்பர், அதுக்கப்புறம் ஸ்மாலஸ்ட் 4 டிஜிட் நம்பர் நம்ம ஃபார்ம் பண்ண போறோம். இப்போ லார்ஜஸ்ட் 4 டிஜிட் நம்பர் வேணும் அப்படின்னா 4 டிஜிட் நம்பரோட பிளேஸ் வேல்யூஸ் என்ன? ஒன்ஸ், டென்ஸ், 100 and 1000. ஓகே, அப்போ இதுல இருக்கிறதுலே ஹையஸ்ட் பிளேஸ் வேல்யூ பாத்தீங்கன்னா 1000. அப்போ ஹையஸ்ட் பிளேஸ் வேல்யூல ஹையஸ்ட் டிஜிட் இருந்தா நம்மளுக்கு லார்ஜஸ்ட் நம்பர் கிடைக்கும். அப்போ லார்ஜஸ்ட் நம்பர் நம்மளுக்கு ஃபார்ம் ஆகணும் யூசிங் த கிவன் டிஜிட்ஸ்ன்றப்போ நம்ம என்ன மாதிரி ஃபார்ம் பண்ணணும்னா டிசெண்டிங் ஆர்டர்ல நம்ம ஃபார்ம் பண்ணணும். ஃப்ரம் லார்ஜர் நம்பர் டு ஸ்மாலர் நம்பர் அரேஞ்ச் பண்ணா 3210, that is 3210 தான் இந்த 4 நம்பர்ஸ் யூஸ் பண்ணி ஃபார்ம் ஆற லார்ஜஸ்ட் நம்பர். இப்போ இந்த 4 டிஜிட்ஸ் யூஸ் பண்ணி நீங்க யூ கேன் ஃபார்ம் மல்டிபிள் நம்பர்ஸ் 1023 3021 இந்த மாதிரி நிறைய நம்பர்ஸ் ஃபார்ம் ஆகும். ஓகே, அந்த ஃபார்ம் ஆகிற நம்பர்ஸ்லயே the largest number using all these 4 digits அன்றப்போ 3210 தான். ஓகே, அதே மாதிரி ஸ்மாலஸ்ட் நம்பர் அப்படின்னா இப்போ லார்ஜஸ்ட் நம்பருக்கு நம்ம யூஸ் பண்ண ரூல் என்ன? டிசெண்டிங் ஆர்டர்ல நம்ம கிவன் டிஜிட்ஸ் எல்லாமே அரேஞ்ச் பண்ணோம், ரைட்டா? அதே மாதிரி ஸ்மாலஸ்ட் நம்பர் ஃபார்ம் பண்றதுக்கு அசெண்டிங் ஆர்டர்ல நம்ம அரேஞ்ச் பண்ணோம். இப்போ 0 1 2 3. இப்போ ஸ்டார்டிங்ல 0 இருக்கு இல்லையா, 0 இருக்கிறதுனால இது 4 டிஜிட் நம்பர் ஆகுமானா ஆகாது, ஸ்டார்டிங்ல 0 இருக்கிறதுனால. அப்ப நம்ம இன்கேஸ் 0 ஸ்டார்ட் ஆகுற மாதிரி இருந்துச்சுன்னா நெக்ஸ்ட் இருக்கிற டிஜிட் கூட என்ன பண்ணிப்போம், இது வந்து இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கணும். அப்போ 1023. ஓகே, 1023 தான் நம்மளுக்கு ஸ்மாலஸ்ட் 1 டிஜிட் நம்பர். இந்த டிஜிட்ஸ் யூஸ் பண்ணி ஃபார்ம் ஆகுற நம்பர். ஓகே, எதனால நம்ம இங்க ஸ்வைப் பண்றோம் அப்படின்னா இப்ப பாருங்க, இப்ப 1 2 3 இருக்கு, இந்த நம்பர் இருக்கு இல்லையா 0 1 2 3 வந்து இது 4 டிஜிட்ஸ் இருக்கு. ஆனா இது 4 டிஜிட் நம்பர், ஆனா 4 டிஜிட் நம்பர் கிடையாது, இது 3 டிஜிட் நம்பர் தான். ஒரு நம்பருக்கு முன்னாடி ஓகே யூ டேக் எனி நம்பர், ஒரு நம்பருக்கு முன்னாடி நீங்க 0 பிளேஸ் பண்ணா ஸ்டில் அது 234 தான். 0 பிளேஸ் பண்ணா அதுக்கு எந்த வேல்யூவும் கிடையாது. சரி, நீங்க எத்தனை ஜீரோஸ்னா பிளேஸ் பண்ணுங்க, மேக்ஸிமம் நீங்க எவ்வளவு ஜீரோஸ் பிளேஸ் பண்ணாலும் ஸ்டில் இட்ஸ் கோயிங் டு பி 234 தான். ஓகே, ஒரு நம்பருக்கு முன்னாடி 0 பிளேஸ் பண்ணா வேல்யூ மாறாது. அது வந்து 3 டிஜிட் நம்பர் தான். ஸோ 4 டிஜிட் நம்பரா இங்க இருக்காது. இவங்க நம்மளுக்கு 4 டிஜிட் நம்பர் வேணும்ன்றப்போ நம்ம என்ன பண்ணணும், 0 ஸ்டார்டிங்ல இருந்தா ஸ்விட்ச் பண்ணிக்கணும். ஓகே, இப்போ இதே ரூல் தான் நம்ம இந்த ஃபர்ஸ்ட் சம்க்கும் அப்ளை பண்ண போறோம். ஓகே, இந்த ஃபர்ஸ்ட் சம்ல சிம்பிளா லார்ஜஸ்ட் நம்பர் ஸ்மாலஸ்ட் நம்பர் ஃபார்ம் பண்ண சொல்லல, லார்ஜஸ்ட் 5 டிஜிட் மல்டிபிள் ஆஃப் 5, அதுக்கப்புறம் ஸ்மாலஸ்ட் ஈவன் நம்பர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம லார்ஜஸ்ட் நம்பர் ஃபார்ம் பண்ணலாம். மல்டிபிள் ஆஃப் 5க்கு என்ன மாதிரி அரேஞ்ச்மெண்ட் பண்ணலாம் அப்படின்றத யோசிக்கலாம். அதே மாதிரி ஸ்மாலஸ்ட் 10 டிஜிட் நம்பர் நம்ம ஃபார்ம் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் ஈவன் நம்பர் நம்ம அதுல கொண்டு வரலாம். ஓகேவா? See, இதுதான் question. Using all digits from 0 to 9. இப்போ நான் 0 to 9 digits வந்து ரைட் பண்ணிக்கிறேன். 0 1 2 3 4
5 6 7 8 9. அப்போ டோட்டலா 10 digits இருக்கா? all digits யூஸ் பண்ணோம் 0 to 9 exactly one time தான். இப்போ நம்ம digit 4 எடுத்துக்கிட்டா நீங்க 2 times 3 times எல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது. exactly one time தான் ஒரு digit யூஸ் பண்ணணும். at the same time எல்லா digitsமே யூஸ் பண்ணிருக்கணும். okay, the first digit cannot be 0. so largest multiple of 5 ஆ இருந்தாலும் சரி, smallest even number 10 digit number நம்ம ஃபார்ம் பண்றதுனால first digit மட்டும் 0வா இருக்கக்கூடாது. okay, now create 10 digit number, write the largest multiple of 5ன்றாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம், இந்த digits யூஸ் பண்ணி largest number நம்ம ஃபார்ம் பண்ணலாம். ஓகே, லார்ஜஸ்ட் நம்பருக்கு வாட் இஸ் த ரூல்? நான் ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன் இல்லையா, இருக்கிற டிஜிட்ஸ் எல்லாமே ஜஸ்ட் நம்ம டிசெண்டிங் ஆர்டர்ல ரைட் பண்ணாலே நம்மளுக்கு கிடைச்சிரும் லார்ஜஸ்ட் நம்பர். ஓகே, ஸோ 9 8 7 6 5 4 3 2 1 0. ஓகே, இப்போ நம்மளுக்கு இந்த லார்ஜஸ்ட் 10 டிஜிட் நம்பருக்கு கிடைச்சிடுச்சு. இப்போ இந்த லார்ஜஸ்ட் 10 டிஜிட் நம்பர் வந்து மல்டிபிள் ஆஃப் 5 இப்போ செக் பண்ணலாம். மல்டிபிள் ஆஃப் 5ஓட ரூல் என்ன? டேக் a multiple of 5 மல்டிப்ளிகேஷன் டேபிள் தெரியும் இல்லையா? 5th மல்டிப்ளிகேஷன் 5 மல்டிப்ளிகேஷன் 5 1 times 5 10 15 20 25 இப்படிதான் இருக்கும். ஸோ பேசிக்கா இதுல ஒன்ஸ் பிளேஸ் எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா either 5 or 0 தான் இருக்கும் எண்டிங்ல. okay, any number ends with 5 or 0 அது ஷூரா மல்டிபிள் ஆஃப் 5 தான் இருக்கும். இப்போ நம்ம லக்கிலி நம்ம லார்ஜஸ்ட் 10 டிஜிட் நம்பர் நம்ம ஃபார்ம் பண்றப்பவே நம்மளுக்கு இங்க எண்டிங்ல நம்மளுக்கு 0 இருக்கிறதுனால, ஒன்ஸ் பிளேஸ்ல 0 இருக்கிறதுனால நம்மளுக்கு ஈஸியாவே லார்ஜஸ்ட் மல்டிபிள் ஆஃப் 5 ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு கிடைச்சிருச்சு. ஸோ இதுல எந்த சேஞ்சஸுமே இல்லை. ஃபர்ஸ்ட் ஒன்னோட ஆன்சர் இது கால்குலேட் பண்ணலாமா, இது என்ன நம்பர்ன்னு சொல்லிட்டு செக் பண்ணலாம். இது ஃபுல்லாவே ஒன்ஸ் பிளேஸ்ல வரும். இது வந்து thousands, இது வந்து lakhs, இது வந்து crore, இது வந்து அரப். 9 அரப், 87 crores, 65 lakh, 43,210. இதுதான் லார்ஜஸ்ட் 10 digit number at the same time multiple of 5 இருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் ஸ்மாலஸ்ட் ஈவன் நம்பர் நம்ம ஃபார்ம் பண்ண போறோம். ஸோ ஈவன் நம்பர் ஃபார்ம் பண்றதுக்கு இந்த டிஜிட்ஸ் எல்லாமே நம்ம என்ன பண்ணணும், இந்த டிஜிட்ஸ் எல்லாமே நம்ம ஃபர்ஸ்ட் அசெண்டிங் ஆர்டர்ல அரேஞ்ச் பண்ணிக்கலாம். 0 1 2 3 4 5 6 7 8 9. ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் அரேஞ்ச் பண்ணிக்கிட்டு இப்போ 0 ஸ்டார்டிங்ல இருந்தா நான் என்ன சொன்னேன், 0 ஸ்டார்டிங்ல 10 டிஜிட்ஸ் இருக்கு, பட் இது 10 டிஜிட் நம்பர் ஆனா கிடையாது. திஸ் இஸ் கோயிங் டு பி 9 டிஜிட் நம்பர் தானே. ஓகே, 0 ஸ்டார்டிங்ல இருக்கிறதுனால அப்போ 0 ஸ்டார்டிங்ல இருந்தா நம்ம என்ன பண்ணணும், இந்த நெக்ஸ்ட் இருக்கிற நம்பரும் நெக்ஸ்ட் இருக்கிற டிஜிட்டும் இதுவும் ஸ்விட்ச் பண்ணிக்கணும்னு சொல்லியிருந்தேன். ஓகே, அப்போ ஸ்விட்ச் பண்ணிக்கலாமா? அப்போ இங்க ஸ்டார்டிங்ல என்ன ஆகும், 0 1க்கு பதிலா 1 0 நம்ம சேஞ்ச் பண்ணிக்க போறோம். ஓகே, அப்போ இதுதான் ஸ்மாலஸ்ட் இந்த கிவன் நம்பர்ஸ்ல த ஸ்மாலஸ்ட் 10 டிஜிட் நம்பர். ஓகே, பட் நம்மளுக்கு தேவை என்ன, 10 டிஜிட் நம்பர் ஸ்மாலஸ்ட் ஈவன் நம்பரா இருக்கணும். ஈவன் நம்பர்னா என்ன, த லாஸ்ட் ஒன்ஸ் பிளேஸ்ல இருக்க நம்பர் 0 2 4 6 8ல எண்டா இருக்கணும். இங்க 9ல எண்டா இருக்கிறதுனால இப்போ இது வந்து பாத்தீங்கன்னா லார்ஜஸ்ட் ஸ்மாலஸ்ட் ஈவன் நம்பர் ஆனா கிடையாது. அப்ப நம்ம என்ன பண்ணிக்க போறோம், இப்ப 9க்கு நெக்ஸ்ட் பிளேஸ்ல இருக்கிற நம்பர் டென்ஸ், இது ஒன்ஸ் இது டென்ஸ் பிளேஸ் இல்லையா, டென்ஸ் பிளேஸ்ல ஈவன் டிஜிட் இருக்கான்னு நம்ம பார்க்க போறோம். ஈவன் டிஜிட் இருக்கிறதுனால இது ரெண்டு நம்ம ஸ்விட்ச் பண்ணிக்க போறோம். ஓகே, ஸ்விட்ச் பண்ணிக்கலாமா? அப்போ என்ன ஆகும், 8 9 பதிலா 9 8 ரீப்ளேஸ் ஆயிடும். ஏன் இது மற்ற டிஜிட்ஸ் கூட நான் ஸ்விட்ச் பண்ணலன்னா, இப்ப பாருங்க 1 0 2 3 4 5 6 7 8 9. இப்போ இது 6 கூட நான் ஏன் ரீப்ளேஸ் பண்ணலன்னா, இந்த 9ன்றது பாத்தீங்கன்னா ஒன்ஸ் பிளேஸ்ல இருந்து தௌசண்ட்ஸ் பிளேஸ்ல போனா அது 9000 மாறும். வேல்யூ வந்து அதிகமா தானே மாறுது. அப்போ கம்மியா இருக்கிற பிளேஸ் வேல்யூ, இப்போ ஒன்ஸ் டென்ஸ் 100,000, இப்போ எனக்கு டென்ஸ் பிளேஸ்லயும் ஆட் நம்பர் தான் இருக்கு, ஹண்ட்ரட்ஸ் பிளேஸ்லயும் ஆட் நம்பர் தான் இருக்கு அப்படின்னா நோ அதர் ஆப்ஷன், நான் தௌசண்ட்ஸ் பிளேஸ்ல இருக்கிற ஈவன் டிஜிட் கூட ஸ்விட்ச் பண்ணிருப்பேன். இப்போ கம்மியா இருக்கிற பிளேஸ் வேல்யூஸ்லயே, இப்போ எனக்கு டென்ஸ்லயே இம்மிடியட் நெக்ஸ்ட் டிஜிட்லயே எனக்கு ஈவன் நம்பர் இருக்கிறதுனால நான்
இது ஸ்விட்ச் பண்ணியிருக்கேன். இன்ஸ்டெட் ஆஃப் ஸ்விட்சிங் 6 and 9 or 4 and 9க்கு பதிலா. அப்போ என்ன ஆகும், இங்க 9 நான் பிளேஸ் பண்ணிட்டாலே வாட் வில் ஹேப்பன், இந்த டிஜிட் இந்த நம்பர் வந்து லார்ஜஸ்ட் கொஞ்சம் லார்ஜஸ்ட் நம்பரா மாறிடும். ஓகே, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்க நான் 9 இங்க 249 எடுத்துக்கிறேன். இப்போ 249 இப்போ இந்த டிஜிட்ஸ் கூட நான் ஸ்விட்ச் பண்ணா 294 மாறுமா? அதுவே நான் இங்க ரீப்ளேஸ் பண்ணா வாட் வில் ஹேப்பன், 942 மாறும், 900 மாறுது. ஸோ உங்களுக்கு புரியுதா? ஸோ இந்த ஸ்விட்சிங் கூட இம்பார்ட்டன்ட் தான். ஸோ நீங்க ஜஸ்ட் ஈவன் நம்பர் தான் கொண்டு வரணும் அப்படின்னா with any digit we can switch. பட் இங்க smallest ன்னு சொன்னதுனால நம்ம instead of going with the higher place valuesல இருக்கிற even digit பதிலா நெக்ஸ்ட் நம்மளுக்கு இருக்கிறதுலே லீஸ்டா இருக்கிற place valueல இருக்கிற even digitக்கு நம்ம switch பண்ணிக்கணும். ஓகேவா? அப்போ இதுதான் B1ஓட ஆன்சர். ஸோ இந்த நம்பர் நேம் ரீட் பண்ணலாமா? ஃபர்ஸ்ட் அக்கார்டிங் டு த இந்தியன் பிளேஸ் வேல்யூ சிஸ்டம் 3 digits, சாரி ஃபர்ஸ்ட் 3 digits, அதுக்கப்புறம் 2 digitsக்கு வந்து நம்ம கமாஸ் பிளேஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா கம்ஸ் அண்டர் ஒன்ஸ், இது கம்ஸ் அண்டர் thousands, இது கம்ஸ் அண்டர் லேக், இது கம்ஸ் அண்டர் crore, this one comes under Arab. 1 crore, sorry 1 Arab, 2 crore, 34 lakhs, 56,798. இதுதான் smallest even number. Okay, so இதுதான் solution for the first one. Now let's move on to the second sum. The number 10,30,285 in words is 10 lakh. அது அப்படியே நம்பர் நேம் வந்து வேர்டிங்ஸ்ல கொடுத்திருக்காங்க. 10,30,285 which has 43 letters. 43 letters இருக்காம். Give a 7-digit number which has the maximum number of letters. இப்போ இங்க இருக்கிறதும் ஒரு 7-digit நம்பரா, 1 2 3 4 5 6 7. இங்க கொடுத்திருக்கிறதும் 7-digit நம்பர் தான். இந்த பர்டிகுலர் 7-digit நம்பர்ல 43 letters இருக்கு. சேம் வேற ஏதாச்சும் 7-digit நம்பர் வந்து நம்மளுக்கு மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் லெட்டர்ஸ், நம்பர் வந்து மேக்ஸிமமா இருக்கணும்னு சொல்ல, கிரேட்டஸ்ட் நம்பரா ஃபார்ம் பண்ண சொல்லல. அந்த லெட்டர்ஸ் நம்ம வேர்ட்ஸ்ல ரைட் பண்றப்போ லெட்டர்ஸ் வந்து மேக்ஸிமமா இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, ஸோ கொஸ்டின் புரிஞ்சுதா? நவ் வில் ரைட் ஃபார் த சொல்யூஷன் ஃபார் திஸ். 7-digit நம்பர்ன்றதுனால நம்மளுக்கு 7 பிளேஸ் வேல்யூஸ் இருக்குமா? ஸோ 7 பிளேஸ் வேல்யூஸ் ஒரு பாக்ஸஸ் மாதிரி நான் போட்டுக்கிறேன். See children, 7 boxes. ஸோ இது ones, tens, 100, 1000, 10,000, lakhs, 10 lakhs. ஓகே, ஸோ 7 பாக்ஸஸ் இருக்கு. இப்போ இந்த 7 பாக்ஸஸ்ல இந்த நம்பர்ஸ், இந்த பாக்ஸ்க்குள்ள என்ன நம்பர் வருமோ, என்ன டிஜிட் வருமோ அதுதான் நம்மளோட சாய்ஸ். இப்போ இந்த பாக்ஸ் லேக்ஸ் கீழே வருமா, அப்போ இந்த வேர்டு இருக்கு இல்லையா லேக்ஸ், இது வந்து பை டிஃபால்ட்டா இருக்க போகுது லேக்ஸ். அண்ட் இது வந்து thousands. இந்த ரெண்டு வேர்டு வந்து இங்க எனக்கு பிளேஸ் இல்லை, ஸோ ஐ வில் ரைட் ஹியர். ஓகே, 1000. ஸோ இந்த ரெண்டு வேர்ட்ஸ் அது எந்த சேஞ்சஸுமே இல்லை அந்த ரெண்டு வேர்ட்ஸ்ல. ஓகே, அப்போ ரிமைனிங் இருக்கிற அந்த பாக்ஸஸ் இருக்கு இல்லையா, இந்த பாக்ஸ்ல எந்த டிஜிட்ஸ் வரலாம் அப்படின்றத நம்மளோட சாய்ஸ். இப்போ இந்த 2 digits யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ டிஜிட்ஸ் அண்ணாலே 0ல இருந்து 9 வரைக்கும் இருக்கிறதுனா டிஜிட்ஸ். இப்போ 0க்கு வந்து நம்ம 1 ஐ மீன் 0னே எடுத்துக்கலாம். இருங்க. ஓகே, எனிவே 0 வந்து நம்ம ஸ்டார்டிங்ல யூஸ் பண்ண போறது கிடையாது. நெக்ஸ்ட் 1 2 3 4 5 6 7 8 9 வேர்டாவே ரைட் பண்ணிட்டேன், சாரி. 9 ஓகே 10. இப்போ இங்க பாருங்க, நீங்க இந்த பிளேஸ் பிளாங்கா விட்டுட்டு இங்க 1 அப்படின்னு யூஸ் பண்ணா இங்க 3 letters தான் நம்மளுக்கு இருக்கு. 1 2 3 4 5 6 7 8
இந்த மாதிரி தான் நம்ம கவுண்ட் பண்ற மாதிரி இருக்கும். மேக்ஸிமம் சொல்றதுனால நம்ம 0 யூஸ் பண்றதுல நம்மளுக்கு மேக்ஸிமம் கிடைக்காது. அப்போ இந்த பாக்ஸ் நம்ம ஃபில் பண்றது தான் இட்ஸ் a ஸ்மார்ட் திங். ஓகே, அப்போ இந்த பாக்ஸ் ஃபில் பண்றதுக்கு இது 2 டிஜிட்ஸ் தான் வரும். அப்போ 10 lakhs, 20, 11 lakhs, 12 lakhs, 13, 14, 15, 23 அந்த மாதிரி நம்ம 2 டிஜிட்ஸ் நம்பர்ஸ் தான் கான்சென்ட்ரேட் பண்ண போறோம். இப்போ 2 டிஜிட்ஸ் நம்பர்ஸ்ன்றப்போ 10 next 11, 12, 13. சரி, உங்க அண்டர்ஸ்டாண்டிங்காக நான் இங்க நம்பர் நேம்ஸ் எல்லாமே ரைட் பண்ணியிருக்கேன். இப்போ ஃபர்ஸ்ட் இந்த டூ பாக்ஸஸ் மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. இந்த 2 பாக்ஸஸ்ல நம்ம மேக்ஸிமம் நம்பர் மேக்ஸிமம் லெட்டர்ஸ் வர வைக்கிறதுக்காக ட்ரை பண்ண போறோம். இப்போ 01, 02 அப்போ 1 lakh. அது எனிவே இப்போ ஃபர்ஸ்ட் டிஜிட் வந்து நீங்க 0ன்னு பிளேஸ் பண்ணீங்கன்னா இது 1 lakh தான் ரீட் பண்ணும். அப்போ டோட்டலாவே நம்மளுக்கு இங்க எத்தனை டிஜிட்ஸ்க்கு எத்தனை லெட்டர்ஸ் கிடைக்குதுன்னா இங்க 3, இது பை டிஃபால்ட்டா இருக்கும். அப்போ 3 தான். ஓகே, 3 letters. 2 டிஜிட் யூஸ் பண்ணாலும் சேம் 3 letters தான் கிடைக்குது. 3 letters 300 டிஜிட் யூஸ் பண்ணா நம்மளுக்கு 1, 2, 3, 4, 5 டிஜிட்ஸ் கிடைக்குதா? அப்போ இங்க நம்மளுக்கு இதுல 5 டிஜிட்ஸ் இருக்கு. இந்த லெட்டர்ல 5 letters இருக்கு. ஓகே, இந்த வேர்ட்ல 5 letters இருக்கு. இஸ் கமிங் டு த 4, இதுல வந்து 4 letters இருக்கு. இதுலயும் 4 letters இருக்கு. 6ல வந்து we have only 3 letters. 7ல we have 5 letters. இங்கேயும் நம்மளுக்கு 5 letters இருக்கு. 8ல 5 letters இருக்கு. 9ல 4, 10ல 3 letters இருக்கு. அப்போ 1 digit நம்பர்ஸ் நம்ம எடுத்துக்கிறப்போ மேக்ஸிமம் லெட்டர்ஸ் வந்து நம்பர் 3, நம்பர் 7, நம்பர் 8க்கு தான் இருக்கு. ஓகே, இப்போ இன்னொரு ஸ்மார்ட் மூவ் என்னன்னா இந்த பிளேஸ்ல நம்ம 0ன்னு பிளேஸ் பண்ணதுனால நம்மளுக்கு வந்து இதுல இருக்கிற லெட்டர்ஸே நம்மளுக்கு கவுண்டிங்லயே வரல. அப்போ இது வந்து 2 டிஜிட் நம்பரா நம்ம கன்சிடர் பண்ணா, ஃபார் எக்ஸாம்பிள் 11 அப்படின்றப்போ இங்க 11ல பாருங்க எத்தனை லெட்டர்ஸ் இருக்கு. 1, 2, 3, 4, 5, 6. அப்போ நம்ம 2 டிஜிட்ஸும் சேர்த்து நம்ம ரைட் பண்றப்போ நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா வருதா? 1, 2, 3, 4, 5, 6. இன்ஸ்டெட் ஆஃப் 5 நம்ம என்ன பண்ணலாம், 6 லெட்டர்ஸ் கொண்டு வரலாம். 11 டிஜிட் நம்பரை யூஸ் பண்ணா. 12 யூஸ் பண்ணாலும் 1, 2, 3, 4, 5, 6. 13ன்றப்போ 1, 2, 3, 4, 5, 6, 7, 8. 8 லெட்டர்ஸ் கிடைக்கும் நம்மளுக்கு இதுல. இன்கேஸ் நீங்க 13 யூஸ் பண்ணா 8 letters. 14க்கு 1, 2, 3, 4, 5, 6, 7, 8. அகைன் 8 letters கிடைக்குது. அப்படியே கவுண்ட் பண்ணிட்டு லாஜிக்கலா திங்க் பண்ணிட்டே வாங்க. இப்போ நம்மளுக்கு மேக்ஸிமம் இங்க இப்போதைக்கு 8 letters வர மாதிரி நம்பர்ஸ் எல்லாமே நம்ம சூஸ் பண்ணிட்டு இருக்கோம். மோர் தென் 8 வர வைக்க முடியுமான்றது இப்போ செக் பண்ணலாம். 1, 2, 3, 4, 5, 6, 7. இங்க இதுல நம்மளுக்கு 7 letters தான் இருக்கு. 1, 2, 3, 4, 5, 6, 7. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9. இதுல பாருங்க 9 இருக்கு. 9 letters இருக்கு. அப்ப நம்ம 17 lakhs 17 அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணா நம்மளுக்கு 9 letters இங்க கிடைச்சிரும். ஓகே, அப்போ மோர் தென் 9 வர வைக்க முடியுமான்றதான் இப்போ நம்மளோட நெக்ஸ்ட் டார்கெட். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8. இதுல 8 தான் இருக்கு. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8. இதுல 8 letters தான் இருக்கு. இப்ப பாருங்களேன், 1, 2, 3, 4, 5, 6. 20 யூஸ் பண்ணா எனக்கு 6 letters தான் இருக்கு. வாட் வில் ஹேப்பன் 21 அப்படின்னு நான் யூஸ் பண்ணா 20, 1, 2, 3, 4, 5, 6. 1ல 7, 8, 9. அப்போ 9 letters வருதா? அப்போ 23 யூஸ் பண்ணா வாட் வில் ஹேப்பன் 23, 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11. இப்போ 11 letters நம்மளுக்கு கிடைக்குதா? அப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா இங்க 20, 30, 40, 50, 60, 70, 80, 90 எல்லாம் இருக்கு இல்லையா? இதுல இந்த 2 digits நம்பர்ஸ்ல which is giving maximum letters ன்னு பார்க்க போறோம். ஓகே, சோ அது மட்டும் செக் பண்ணிக்கலாமா? 1, 2, 3, 4, 5, 6. இதுல நம்மளுக்கு 6 letters கிடைக்குது. 1, 2, 3, 4, 5, 6. இங்கேயும் நம்மளுக்கு 6. 1, 2, 3, 4, 5. இங்க நம்மளுக்கு 5. 1, 2, 3, 4, 5. இங்கேயும் 5 தான். 1, 2, 3, 4, 5. இங்கேயும் 5 தான் இருக்கு. 1, 2, 3, 4, 5, 6, 7. இங்க நம்மளுக்கு 7. அப்போ 2 digits நம்பர்ல ஸ்டார்டிங் வந்து நம்ம 70
அப்படின்னு நம்ம எடுத்தா இங்க 7 letters கிடைக்குதா? more than 7 இருக்கான்னு செக் பண்ணுங்க. 1 2 3 4 5 6 1 2 3 4 5 6. ஓகே, அப்போ நம்ம 70ல நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நம்ம 70ல ஸ்டார்ட் பண்ணிட்டு இப்போ 71 யூஸ் பண்ணலாமா, 72 73 அந்த மாதிரி யூஸ் பண்ணலாமான்னா 1 டிஜிட்ஸ்க்கு எல்லாமே நான் இங்க ரைட் பண்ணியிருக்கேன். 1 டிஜிட்ல மேக்ஸிமம் லெட்டர்ஸ் 5 இருக்கு. அப்போ எய்தர் நம்ம 73 lakhs அப்படி யூஸ் பண்ணாலும் நம்ம மேக்ஸிமம் லெட்டர்ஸ் வர மாதிரி அரேஞ்ச் பண்ணிக்கலாம். இல்ல 77 ரைட் பண்ணாலும் ஃபைன் தான், 78 ரைட் பண்ணாலும் ஃபைன் தான். ஓகே, இப்போ இந்த ஃபர்ஸ்ட் பாக்ஸ்க்கு பை டிஃபால்ட்டா 7 தான் நான் ரைட் பண்ண போறேன். ஏன்னா இட் பிகம்ஸ் 70, ரைட்டா? இப்போ நான் இங்க என்ன பண்ண போறேன்? ஐ அம் சூசிங் 7. ஓகே, அப்போ 70ல like how many letters I'm getting 7 letters. ஓகே, and 70 இந்த பிளேஸ்ல 1 or 2 or 3க்கு பதிலா நம்மளுக்கு 3 ஆப்ஷன்ஸ் தான் இருக்கு. either we can go for 3. ஏன்னா 3 7 8க்கு வந்து 5 letters இருக்கு. அதனால we can choose any one in this. so 7 யூஸ் பண்ணிக்கலாமா? so I'll go for 7. பட் நீங்க 3 யூஸ் பண்ணாலும் ஃபைன் தான், 8 யூஸ் பண்ணாலும் ஃபைன் தான். ஓகே, இப்ப பாருங்க 77 lakhs. இப்போ டோட்டலா பாருங்க 77. இப்போ இந்த 70ல SEVENTY 77. இப்போ டோட்டல் எத்தனை லெட்டர்ஸ் இருக்கு? 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 letters at the timeல நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. இப்போ இங்க till 20 வரைக்கும் 12 letters இருக்கிற ஏதாச்சும் நம்பர் இருக்கான்னா இல்ல. அப்போ மேக்ஸிமம் நீங்க till 99 வரைக்கும் நீங்க எடுத்துக்கிட்டாலே மேக்ஸிமம் இருக்கிற லெட்டர்ஸ் வந்து எந்த நம்பருக்கு இருக்கு? லார்ஜஸ்ட் நம்பர் மீன் பண்ணல, மேக்ஸிமம் லெட்டர்ஸ் இருக்கிற நம்பர் பாத்தீங்கன்னா 77 சூஸ் பண்ணிட்டுமா? அப்ப அதே தான் இப்போ ஆல்ரெடி நம்ம கால்குலேட் பண்ணிட்டோம். அப்போ 1000 இந்த வேர்ட் வந்து சேஞ்ச் பண்ண போறது கிடையாது. இங்க 2 digits பிளேஸ் வேல்யூ இருக்கு இல்லையா, இங்க நம்ம எதை யூஸ் பண்ண போறோம் அப்படின்றது தான். நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம் 70ல தான் நம்மளுக்கு நிறைய லெட்டர்ஸ் இருக்குன்ட்டு. அப்போ இந்த பிளேஸ்லயும் நம்ம சேம் we are going to use 7 தான். 70. இப்ப நீங்க அதே மாதிரி 70 இங்கேயும் 7 கொண்டு வந்தாலும் ஃபைன் தான். இங்க 7 தான் நம்ம ஆல்ரெடி யூஸ் பண்ணிட்டோமே அப்படின்னா யூ கேன் பிரிங் 3 கூட ஃபைன் தான். பட் இதுல வந்து நோ சேஞ்ச். இதுல நீங்க 70 தான் 7 தான் ரைட் பண்ணி ஆகணும். ஓகே, ஓன்லி இந்த நெக்ஸ்ட் பிளேஸ்ல இருக்கிறது இல்லையா, இதுல வந்து நம்மளோட சாய்ஸ். either you can write 3 இல்லனா 7 இல்லனா 8. ஓகே, so I'll go for 3 எடுத்துக்கிறேன். 3 77 lakhs. ஓகே, 77 lakh 73,000. ஓகே, 73,000. இப்போ இது 3 digit நம்பர் நம்ம நெக்ஸ்ட் ரைட் பண்ண போறோம். 3 digitனாலே 100 அப்படின்னு தானே ஸ்டார்ட் ஆகும். அப்போ நம்ம இதுல வந்து 70 இந்த டிஜிட்ஸ் வந்து நோ சேஞ்சஸ். இதுல ஒன்ஸ் பிளேஸும் டென்ஸ் பிளேஸ்ல ஏதோ இதுல 7ல தான் 70 அப்படின்னு ஸ்டார்ட் ஆகுதுல மேக்ஸிமம் லெட்டர்ஸ் இருக்கிறதுனால ஐ வில் கோ ஃபார் 7. அண்ட் இங்க பாத்தீங்கன்னா 3 7 8 தான் நம்ம யூஸ் பண்ணணும். அப்போ ஆல்ரெடி 3யும் 7 யூஸ் பண்ணதுனால நான் இங்க 8 யூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ இங்க ஹண்ட்ரட்ஸ் பிளேஸ்ல 100 மோஸ்ட்லி 100 அப்படின்னு தானே ரைட் மென்ஷன் பண்ணுவோம். 77 lakhs 73,000 1 இருந்தா 100 அப்படின்னு தானே மென்ஷன் பண்ணுவோம். அப்போ 100 எதுல மேக்ஸிமம் லெட்டர்ஸ் இருக்குன்னு பார்ப்போம். 100 200 300. இப்போ இதுலயே உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும். 100ன்றது இதுல நோ சேஞ்ச். இங்க 1 2 3 4 5 இதுதானே வரப்போகுது. இதுலதான் நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியுமே எந்த டிஜிட்ல வந்து எந்த நம்பர்ல வந்து மேக்ஸிமம் லெட்டர்ஸ் இருக்குன்னு தெரியும் இல்லையா, 3 7 8. அதே நீங்க இங்க அப்ளை பண்ணிக்கலாம். either you can go for 3 இல்லனா 7 இல்லனா 8க்கு you can go for. நான் 8 ரைட் பண்ணட்டுமா? அப்போ இங்க 878. ஓகே, ஸோ இப்போ
what is the question? Give a 7-digit number which has a maximum number of letters. So நம்ம ஒரு one of the letter form பண்ணிட்டோம். பட் இதுதானா இல்ல. இப்போ இங்க 7க்கு பதிலா நான் 3ஓ 8ஓ கூட ரைட் பண்ணிருக்கலாம். அப்போ உங்களுக்கு வேற டிஃபரெண்ட் நம்பர் கிடைக்கும்ல. இல்ல எல்லா பிளேஸ்லயுமே நீங்க 7 7 ரைட் பண்ணியிருந்தா கூட உங்களுக்கு அதுவும் ஒரு நம்பர் தான். பட் மேக்ஸிமம் உங்களுக்கு எத்தனை லெட்டர்ஸ் கிடைக்கும்னா now let's count it. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 22 23 24 25 26 27 28 29 30 31 32 33 34 35 36 37 38 39 40 41 42 43 44 45 46 47 48 49 நான் இங்க 100 லெட்டர்ஸ் கால்குலேட் பண்ண விட்டுட்டேன். இங்க 49 49 50 51 52 53 54 55 56 57 58 59 60 61. So maximum 61 letters. உங்க புக் பேக்ல சொல்யூஷன் வந்து 16 இருக்குன்னா இந்த லாக்ஸ்ல எஸ்ன்னு ரைட் பண்ணிருக்கேன் இல்லையா, அந்த எஸ் மென்ஷன் பண்ணாம நீங்க ரைட் பண்ணீங்கன்னா யூ வில் கெட் த 60. பட் இங்க நம்மளுக்கு இந்த இடத்துல லாக்ஸ்ல எஸ் இருக்கிறதுனால நானும் அதுவே அப்ளை பண்ணிக்கிட்டேன். பட் 1000ல தெரியன் மென்ஷன் எஸ், 100லயும் இல்ல. ஸோ நான் அவங்க கிவன் எக்ஸாம்பிள் பேஸ் பண்ணி நானும் ரைட் பண்ணியிருக்கேன். ஓகே, இன்கேஸ் புக் பேக்ல வந்து 60 லெட்டர்ஸ் தானே இருக்கு, பட் நான் 61 கொடுக்குறேன்றதுனால ராங் ஆன்சர் நினைக்காதீங்க. எக்ஸாக்டா 60 வேணும்னா யூ கேன் எலிமினேட், யூ கேன் ரிமூவ் திஸ் லெட்டர் எஸ், அப்போ உங்களுக்கு கிடைச்சிரும். ஓகே, ஸோ ஐ ஹோப் உங்களுக்கு இந்த செகண்ட் கொஸ்டின் அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும்னு நம்புறேன். இன்கேஸ் உங்களுக்கு புரியலன்னா அகைன் நீங்க லிசன் பண்ணுங்க. ஓகே, உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிற வரைக்கும் லிசன் பண்ணுங்க. சின்ன சின்ன லாஜிக்ல நீங்க திங்க் பண்றப்பவே யூ கேன் ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட். ஓகே, நவ் வி கேன் மூவ் ஆன் டு த தேர்ட் சம். Write a 9-digit number where exchanging any 2 digits results in a bigger number. How many such numbers exist? Children, first நம்ம இந்த கொஸ்டினை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ரைட் அ 9-digit நம்பர்னு சொல்றாங்க இல்லையா, அப்போ நம்மளுக்கு இருக்கிற டிஜிட்ஸ் எல்லாம் என்னென்ன? 0 1 2 3 4 5 6 7 8 9. டோட்டலா நம்மளுக்கு 10 டிஜிட்ஸ் இருக்கு. இந்த 10 டிஜிட்ஸ் யூஸ் பண்ணி நம்ம 9-digit நம்பரை ஃபார்ம் பண்ணணும். இங்க வந்து வேர் எக்ஸ்சேஞ்சிங்ன்றாங்க. அப்போ நம்ம ஃபார்ம் பண்றப்போ ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல வந்து 9th டிஜிட் வந்து 0 யூஸ் பண்ண மாட்டோம், ரைட்டா? பட் அந்த 0 வந்து வேற ஏதாச்சும் பிளேஸ்ல 8th டிஜிட்லயோ 7th 6th டிஜிட்ல நம்ம அப்ளை பண்ணி இந்த எக்ஸ்சேஞ்சிங்னு ஒரு வேர்டு இருக்கு பாருங்க, எக்ஸ்சேஞ்ச் பண்றப்போ நம்ம பை டிஃபால்ட்டா 9th டிஜிட் கூட அந்த 0 இருக்கிற அந்த டிஜிட் கூட நம்ம எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டோம்னா அது 9 டிஜிட் இல்லாமலே போயிடும். அப்போ நம்ம 0 மட்டும் இங்க ஒமிட் பண்ணிக்கலாம். இந்த கொஸ்டினுக்கு 0 மட்டும் ஒமிட் பண்ணிக்கலாம். அப்போ ரிமைனிங் 1 2 3 4 5 6 7 8 9 இருக்கு இல்லையா, இந்த 9 டிஜிட்ஸ் யூஸ் பண்ணி ஒரு 9-digit நம்பரை நம்ம ஃபார்ம் பண்ண போறோம். ஓகே, அண்ட் வேர் எக்ஸ்சேஞ்சிங் எனி 2 digits, நீங்க ஒரு நம்பர் ஃபார்ம் பண்ணணும். அதுல நீங்க எந்த 2 digit நீங்க எக்ஸ்சேஞ்ச் பண்ணாலும் ரிசல்ட் வந்து பிக்கர் நம்பரா இருக்கணும் அப்படின்றாங்க. இப்போ இந்த 9 digits இன்ஸ்டெட் ஆஃப் 9 digits நான் எக்ஸ்பிளேஷன் பர்பஸ்க்காக உங்களுக்கு ஒரு 3-digit நம்பர் நான் எக்ஸாம்பிளா எடுத்துக்கிறேன். ஓகே, எக்ஸ்க்ளூடிங் 0 நான் ஃபர்ஸ்ட் 1 2 3 எடுத்துக்கலாமா? இப்போ இந்த 1 2 3 இந்த டிஜிட்ஸ் யூஸ் பண்ணி நம்ம we are going to form different 3-digit numbers. ஓகேவா? அப்போ 1 2 3 1 3 2 2 1 3 2 3 1 3 1 2 3 2 1. வேற ஏதாச்சும் ஃபார்ம் ஆகுமா? தட்ஸ் ஆல். ஸோ ஆல் பாசிபிள் வேஸ் நம்ம ஒரு 3-digit நம்பர் ஃபார்ம் பண்ணிட்டோம். இப்போ இந்த நம்பர் எடுத்துக்கோங்க, 321. இப்போ நீங்க 321 ஒரு 3-digit நம்பர் ஃபார்ம் பண்ணிருக்கீங்க. வேற எக்ஸ்சேஞ்சிங் எனி 2 digits, இப்போ எக்ஸ்சேஞ்ச் பண்றீங்க, ஏதோ ஒரு 2 digits எக்ஸ்சேஞ்ச் பண்ணா நம்மளுக்கு ரிசல்ட் வந்து பிக்கர் நம்பரா தான் வரணும் அப்படின்றாங்க. ஓகே, இப்போ இதை எக்ஸ்சேஞ்ச் பண்றதுனால இப்போ ஆல்ரெடி இருக்கிற நம்பர் 321, இப்போ இதை எக்ஸ்சேஞ்ச் பண்ணா உங்களுக்கு 321 விட பிக்கர் நம்பரா கிடைக்குதுன்னா நோ.
இல்ல இந்த 2 டிஜிட்ஸ் நம்பர் எக்ஸ்சேஞ்ச் பண்ணாலும் 321 விட 312 வந்து பிகர் கிடையாது. அப்போ இது 321. இந்த கொஸ்டினுக்கு இந்த நம்பர் வந்து கரெக்டா அந்த கண்டிஷன்ஸ் வந்து சாட்டிஸ்ஃபை ஆகல. அதே மாதிரி 312 கூட எடுத்து பாருங்க. நீங்க ஒரு 2 டிஜிட்ஸ் எக்ஸ்சேஞ்ச் பண்ணா நம்ம சூஸ் பண்ணிருக்க நம்பரை விட நீங்க எக்ஸ்சேஞ்ச் பண்ணதுக்கு அப்புறம் அது பிகர் நம்பரா தான் கிடைக்கணும். அப்போ எப்போ இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகும்னா நீங்க இருக்கிறதுலே ஸ்மாலஸ்ட் நம்பர் நீங்க ரைட் பண்ணாதான். அப்போ நீங்க எப்படி எக்ஸ்சேஞ்ச் பண்ணாலும் எந்த டிஜிட் கூடயும் நீங்க எக்ஸ்சேஞ்ச் பண்ணாலும் உங்களுக்கு நம்ம ரைட் பண்ண நம்பர் விட பிக்கர் நம்பர் நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த 123 தான் இங்க நான் ஃபார்ம் பண்ணிருக்கிறதுலயே ஸ்மாலஸ்ட் நம்பரா. இப்போ இந்த 123ல வந்து எனி 2 டிஜிட்ஸ் நீங்க எக்ஸ்சேஞ்ச் பண்ணுங்களேன், இந்த 123 விட நம்மளுக்கு கிடைக்க போற நம்பர் வந்து லார்ஜஸ்ட் கொஞ்சம் அதை விட பிக்கர் நம்பர் தான் கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 1 3 எக்ஸ்சேஞ்ச் பண்ணுங்க, 321. 123 விட 321 பிக்கர் தானே, கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகுதா? இல்ல 1 2 கூட எக்ஸ்சேஞ்ச் பண்ணி பாருங்க. அப்போ 213 123 விட 213 வந்து பிக்கர் நம்பர் தானே. இல்ல அப்படின்னா 2 3 கூட எக்ஸ்சேஞ்ச் பண்ணி பாருங்க, 132. ஸோ கம்பேரிங் 123 132 பிக்கர் நம்பர் தானே. இப்போ கொஸ்டின் புரிஞ்சுதா என்ன சொல்றாங்கன்ட்டு? ஸோ நீங்க ஒரு 9 டிஜிட் நம்பர் ரைட் பண்ணணும். அதுல நீங்க எந்த 2 டிஜிட்ஸ் நீங்க எக்ஸ்சேஞ்ச் பண்ணாலும் நீங்க ரைட் பண்ணிருக்கிற நம்பர் விட அந்த நம்பர் கிரேட்டரா இருக்கணும். அப்போ எப்போ பாசிபிள்னா அந்த 9 டிஜிட்ஸ் வந்து யூஸ் பண்ணி ஒரு ஸ்மாலஸ்ட் நம்பர் நீங்க ஃபார்ம் பண்ணீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகும். அப்போ நம்ம என்ன பண்ணணும்? ஆல்ரெடி நான் சொன்னேன் 0 வந்து யூஸ் பண்ண போறது இல்லை அப்படின்ட்டு. இப்போ 1 2 3 4 5 6 7 8 9 இந்த டிஜிட்ஸ் யூஸ் பண்ணி the smallest 9 digit number நம்ம ஃபார்ம் பண்ண போறோம். smallest 9 digit நம்பர்னா ascending orderல இந்த digits எல்லாம் அரேஞ்ச் பண்ணாலே போதும். 1 2 3 4 5 6 7 8 9. that is இது எல்லாமே ஒன்ஸா, இது வந்து 1000, இது lakhs, இது crore. 12 crore 34 lakhs 56,789. இந்த நம்பர் மட்டும்தான், இந்த நம்பர்ல மட்டும்தான் நீங்க யூ எக்ஸ்சேஞ்ச் எனி 2 நம்பர் ஆல்வேஸ் யூ வில் கெட் த பிக்கர் நம்பர். த ரிசல்ட் வந்து பிக்கர் நம்பரா தான் இருக்கும். ஓகே, ஸோ இதுதான் அதோட ஆன்சர். வேணும்னா செக் பண்ணி பார்த்துக்கலாமா? இப்போ இந்த நம்பர்ல யூ எக்ஸ்சேஞ்ச் எனி 2 டிஜிட்ஸ், 4ம் 6ம் எக்ஸ்சேஞ்ச் பண்ணலாமா? 1 2 3 6 5 4 7 8 9. இப்போ பாருங்க, இப்போ இந்த நம்பர் விட ஓகே 12 crore 34 lakhs 56,789 விட இப்போ நான் ரைட் பண்ணிருக்கிற நம்பர் தானே பிக்கர் நம்பர். 34 lakhs போல 36 lakhs இருக்கு பாருங்க, இட்ஸ் a பிக்கர் தானே. ஸோ அதுதான் இதோட இந்த கொஸ்டினோட ஆன்சர். ஸோ இதுதான் ஆன்சர். இந்த மாதிரி எத்தனை நம்பர்ஸ் நம்மளால ஃபார்ம் பண்ண முடியும் 9 டிஜிட் நம்பர்னா? இந்த நம்பர் தவிர்த்து வேற ஏதாச்சும் நம்பர் பாசிபிளா? நோ. அப்போ how many such number existனா only one number exist. இது நம்பர் மட்டும்தான் இவங்க சொல்ற கண்டிஷனுக்கு சாட்டிஸ்ஃபை ஆகுது. ஓகே, only one number exist. Okay children, now let's move on to the fourth question. Strike out 10 digits from the number. இது ஏதோ ஒரு நம்பர், பிக்கர் நம்பர் கொடுத்துருக்காங்க, இந்த டிஜிட்ஸ் கிடையாது, ஒரு பிக்கர் நம்பர். இதுல வந்து ஒரு 10 டிஜிட்ஸ் வந்து நம்ம ஸ்ட்ரைக் அவுட் பண்ண போறோம். so that the remaining number is as large as possible. ஸோ நம்ம ஸ்ட்ரைக் அவுட் பண்ணதுக்கு அப்புறம் ரிமைனிங் நம்பர்ஸ் வந்து லார்ஜஸ்ட் நம்பரா தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி பாசிபிள் லார்ஜஸ்ட் நம்பரா நம்ம கொண்டு வர போறோம். ஓகே, ஃபர்ஸ்ட் இங்க என்ன நம்பர் இருக்கோ அதை அப்படியே ரைட் பண்ணிக்கலாம். ஓகே, த சேம் நம்பர் நான் அப்படியே காப்பி பண்ணியிருக்கேன். இதுல எத்தனை டிஜிட்ஸ் இருக்குன்னு ஃபர்ஸ்ட் கவுண்ட் பண்ணிக்கலாம். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20. டோட்டலா 20 டிஜிட்ஸ்ல இந்த நம்பர் ஃபார்ம் ஆயிருக்கு. ஓகேவா? இந்த 20 டிஜிட்ஸ்ல நம்ம ஒரு 10 டிஜிட்ஸ் செலக்ட் பண்ணி ஸ்ட்ரைக் அவுட் பண்ண போறோம். ஓகே, அப்படி ஸ்ட்ரைக் அவுட் பண்றதுல நம்மளுக்கு லார்ஜஸ்ட் பாசிபிள் நம்பர் தான் இருக்கணும். இப்போ 10 டிஜிட்ஸ்ன்றப்போ இங்க பாருங்க 10 பிளேஸ் வேல்யூஸ் இருக்கணுமா? 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓகே, இப்போ இந்த டிஜிட்ஸ்ல எல்லாமே பாத்தீங்கன்னா 1 2 3 4 5 1 2 3 4 5 1 2 3 4 5 1 2 3 4 5 தான் இருக்கு. அப்போ எனி நம்பர் இப்போ இந்த 10th ஃபார் எக்ஸாம்பிள் இருங்க,
இது எல்லாமே ஒன்ஸ் கீழே வரும். இது வந்து thousands, இது வந்து lakhs, இது வந்து crore, இது வந்து arab. 1 arab அப்படின்னு ஸ்டார்ட் ஆகுறது லார்ஜ் நம்பரா, 2 arab அப்படின்னு ஸ்டார்ட் ஆகுறது லார்ஜ் நம்பரா, 3 arab, 4 arab, 5 arab, 5 arab அப்படின்னு ஸ்டார்ட் ஆகுதுன்னா லார்ஜ் நம்பர். அப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா ஸ்டார்டிங்ல இருக்கிற இந்த 4 டிஜிட் ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிடலாமா? 10 டிஜிட் ஸ்ட்ரைக் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. நம்ம ஃபர்ஸ்ட்லயே இந்த 4 டிஜிட் ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிடலாம். இது ஸ்ட்ரைக் அவுட் பண்ணல. ஓகே, ஏன்னா 5 arab அப்படின்னு ஸ்டார்ட் ஆகிறது தான் நம்மளுக்கு இருக்கிறதுல லார்ஜஸ்ட் பாசிபிள். அப்போ நான் இந்த 5 தான் இங்க கொண்டு வந்து ரைட் பண்ண போறேன். ஓகே, ஸோ 5 ஐ எம் சூசிங் சில்ட்ரன் 5. நெக்ஸ்ட் க்ரோர்ல எடுத்துக்கலாம். இப்போ இங்க இந்த பிளேஸ்ல 1 ஃபார் எக்ஸாம்பிள் 2 12 crore. ஓகேவா, 12 crore இல்ல 2 இல்லனா 13 crore இல்ல 14 crore இல்ல 15 crore இல்ல 1 erase பண்ணிட்டா 23 crores, 24 crores இல்ல 34 crores. அந்த மாதிரி இதுல எது பாசிபிள், நெக்ஸ்ட் எது ஸ்ட்ரைக் அவுட் பண்ணலாம்னு பார்க்கலாம். ஈவன் இப்போ crores-லயே 1 2 3 4 இது நான் இந்த 4 டிஜிட்ஸ் நான் ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிட்டா இங்க 5 வருமா? அப்போ 51 crore, 52 crore. இது வந்து கொஞ்சம் லார்ஜரா இருக்கு இல்லையா? கம்பேரிங் 5 arab, 52 crore-ன்றது லார்ஜரா இல்ல 12 இல்ல 15-ன்றது லார்ஜர்னா 52. அப்போ நான் நெக்ஸ்ட் என்ன பண்ண போறேன்னா இந்த 1 2 3 4 கூட ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிட்டு இந்த 5-ஐ நான் இங்க ரீப்ளேஸ் பண்ணிக்கிறேன். இங்க இன்னும் நான் சூஸ் பண்ணல. ஓகே, இப்போதைக்கு how many letters we striked? How many digits we striked? 1 2 3 4 5 6 7 8. 8 வந்து ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிட்டேன். இன்னும் 2 more தான் நான் ஸ்ட்ரைக் அவுட் பண்ணணும். ஓகே, அப்ப அந்த 2 மோருக்கு இந்த 5 இங்க ரீப்ளேஸ் பண்ணிட்டேன். லீஸ்ட் 2 ஐ மீன் கம்மியா இருக்கிற வேல்யூ இருக்கிற டிஜிட்ஸ் வந்து நம்ம ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிட்டா. ஓகே, இப்போ இங்க பாருங்க, ஒன்ஸ் பிளேஸ், thousands பிளேஸ், லேக்ஸ், crore இருக்கா? இந்த crore பிளேஸ்ல நம்ம 1 வைக்கிறதை விட 51 பெருசா, 52 பெருசா, 53 பெருசா? ஓகே, 53 தான் லார்ஜர். ரைட்டா? நம்ம எனி 2 தான் நம்ம இருக்கிறதுல இப்போ ஸ்ட்ரைக் அவுட் பண்ணணும். அப்போ நம்ம என்ன பண்ண போறோம்? இந்த 1 2-ஐ ஸ்ட்ரைக் அவுட் பண்றது தான் ஸ்மார்ட் மூவ். அப்போ நம்மளுக்கு ஆப்வியஸ்லா என்ன ஆகும்? இங்க வந்து ஆர்டர் வந்து மாத்தக்கூடாது. ஆர்டர் மாத்தலாம் அப்படின்னு இவங்க மென்ஷன் பண்ணல. ஆர்டர் சேஞ்ச் பண்ணாம நம்ம ஸ்ட்ரைக் அவுட் பண்ணி லெஃப்ட் ஓவர் டிஜிட்ஸ்ல நம்ம நம்பர் ஃபார்ம் பண்ணணும். ஓகேவா? அப்போ நான் நெக்ஸ்ட் என்ன பண்ண போறேன்? இந்த 1 2 ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிட்டு ரிமைனிங் இருக்க டிஜிட்ஸ் எல்லாமே அப்படியே ரைட் பண்ணிடலாம். ஓகே, அப்போ நம்மளுக்கு என்ன நம்பர் கிடைக்கும்? இங்க 1 2 ஸ்ட்ரைக் அவுட் பண்ண பிறகு நெக்ஸ்ட் டிஜிட் வந்து 3 4 5 1 2 3 4 5. ஓகே, அப்போ 5 arab, 53 crores, 45 lakh, 12,345. I'll read it again. 5 arab, 53 crores, 45 lakh, 12,345. So இதுதான் large number possible. Okay, இந்த strike out பண்ணதுல. Okay, now let's move on to the fifth sum. See, fourth one க்கு இதுதான் final answer. Okay, 5 arab, 53 crores, 45 lakhs, 12,345. இதுதான் நம்மளோட answer இந்த fourth one க்கு. Now coming to the fifth one, the words 0 and 1 share letters E and O. Okay, இந்த 0லயும் 1லயும் காமனா இருக்கிற லெட்டர் பாத்தீங்கன்னா E and இங்கேயும் OE ரெண்டுத்துமே காமனா இருக்கு. The words 1 and 2 share a letter O. இப்போ 1 and 2க்கு letter O இருக்கு. The words 2 and 3 also share a letter. என்ன லெட்டர் காமனா இருக்கு? T letter காமனா இருக்கு. How far do you have to count to find two consecutive numbers which do not share an English letter in common? ஓகே, இவங்க என்ன சொல்றாங்கன்னா, நம்ம எந்த நம்பர்ஸ் கண்டினியூஸா இருக்கிற எந்த நம்பர் எடுத்தாலும் நம்மளுக்கு ஏதோ ஒரு இங்கிலீஷ் லெட்டர் காமனா இருக்கு இல்லையா? காமனா இல்லாம எங்க தான் நம்மளுக்கு அந்த லெட்டர் எந்த நம்பர் தான் நம்மளுக்கு இருக்கு அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. அதை செக் பண்ணிடலாமா? இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா, நம்பர் நேம்ஸ் வந்து நான் ஃபர்ஸ்ட் ரைட் பண்றேன். ஓகே,
நம்ம நம்பர் நேம்ஸ் ரைட் பண்ணிட்டு லாஜிக்லாம் திங்க் பண்ணி வில் கண்டினியூவா நம்ம மூவ் பண்ணலாம். அப்போ நம்மளுக்கு நம்ம லாஜிக்கலா திங்க் பண்றப்போ நம்மளுக்கு இதுல ஆன்சர் கிடைச்சிரும். ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ண போறேன்னா 1ல இருந்து 20 வரைக்கும் 0ல இருந்தே ஓகே 20 வரைக்கும் நான் என்ன பண்ண போறேன்னா நம்பர் நேம்ஸ் ரைட் பண்றேன். See children, உங்க அண்டர்ஸ்டாண்டிங்காக நான் எல்லா நம்பர் நேம்ஸும் ரைட் பண்ணியிருக்கேன். இப்ப பாருங்க 0க்கும் 1க்கும் காமன் லெட்டர் இருக்கா? இருக்கு. ஓகே 1க்கும் 2க்கும் O வந்து காமன், 2க்கு 3க்கு T வந்து காமன். இனி 1 காமனா இருக்கிற மாதிரியே பார்த்துக்கலாம். ஓகே 4க்கு வந்து பாத்தீங்கன்னா F வந்து காமன் 4க்கும் 5க்கும். இப்போ 5க்கும் 6க்கு பாத்தீங்கன்னா I வந்து காமனா இருக்கா? 6க்கும் 7க்கு பாத்தீங்கன்னா S வந்து காமனா இருக்கு. 7க்கும் 8க்கு பாத்தீங்கன்னா காமன் வந்து E இருக்கா? 8க்கும் 9க்கும் பாத்தீங்கன்னா அகைன் காமன் வந்து I இருக்கா? E கூட இருக்கு பட் 1 லெட்டர் இஸ் எனஃப். I இருக்கா? 9க்கும் 10க்கும் பாத்தீங்கன்னா E வந்து காமனா இருக்கு. 10க்கும் 11க்கு பாத்தீங்கன்னா E வந்து காமனா இருக்கு. N-ம் காமன் தான். 11க்கும் 12க்கும் பாத்தீங்கன்னா E வந்து காமனா இருக்கு. இப்ப அதே மாதிரி 12க்கும் 13க்கும் 13க்கும் 14 14 15 15 16 16 17 17 18 இந்த மாதிரி நீங்க எந்த 2 டிஜிட்ஸ் கண்டினியூஸா வர டூ நம்பர்ஸ் நீங்க எடுத்தாலும் காமனா ஏதோ ஒரு லெட்டர் இருக்க தானே செய்யுது. இங்க பாருங்க 20 21. ஸோ 20ன்றது இந்த ஃபுல் வேர்டே 20ன்றது காமனாவே இருக்கா? அப்போ 29 வரைக்கும் நம்மளுக்கு இட்ஸ் கோயிங் டு பி காமன்ன்றது தெரிஞ்சிருச்சு. அப்போ 29 30க்கு பாத்தீங்கன்னா T வந்து ஃபர்ஸ்ட்லயே காமனா இருக்கா? அதே மாதிரி 30 31க்கும் காமன் 30 அப்படின்னு T வந்து ஸ்டார்டிங்ல இருக்கிறதுனால அப்படியே இட்ஸ் கோயிங் டு பி கண்டினியூ டில் 39. 39க்கும் 40க்கு பாருங்க R காமனா இருக்கா? TY. இப்போ 39 40 41 TY till 99. So NIGHTY. TY ன்றது இட்ஸ் கோயிங் டு பி காமனா தெரியுது இல்லையா? அந்த சவுண்ட்ஸ்லயே நம்மளுக்கு தெரியுது இல்ல? அது வந்து காமன் தான் இருக்க போகுது. அப்போ 100 99க்கும் 100 காமனா லெட்டர் இருக்கானா? இருக்கு. அப்போ நெக்ஸ்ட் 101 102 103. அப்போ 100ம் 101க்கும் காமனா இருக்குன்னா லெட்டர்ஸ் வந்து காமனா இருக்குது. ஸோ அப்போ அக்கார்டிங் டு த கொஸ்டின் அவங்க என்ன சொல்றாங்க, அந்த 2 கன்சிக்யூட்டிவ் நம்பர்ஸ்க்கு எனி இங்கிலீஷ் லெட்டர் காமனா இல்லாம எதனா இருக்கா? ஹவு ஃபார் டு யூ ஹாவ் டு கவுண்ட்னா அந்த மாதிரி நம்பர்ஸே எக்ஸிஸ்டே ஆகல. நீங்க எந்த கண்டினியூஸ் 2 நம்பர்ஸ் எடுத்துக்கிட்டாலும் தெர் இஸ் ஆல்வேஸ் சம் இங்கிலீஷ் லெட்டர்ஸ் வில் பி தேர் இன் அ காமன். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நீங்க எக்ஸாம்பிளா சொல்லிட்டு யூ ஹாவ் டு ரைட் த கன்க்ளூஷன் தெர் இஸ் நோ 2 consecutive numbers which do not share any English letter in common அப்படின்னு சொல்லிட்டு நம்ம conclusion write பண்ணிடணும். Okay. Therefore, what is our conclusion? There is no 2 consecutive அடுத்தடுத்து வர immediate next number தான். Okay. There is no 2 consecutive numbers which do not share an English letter common. So அந்த மாதிரி எந்த நம்பர்ஸுமே நம்மளுக்கு கிடையாது. கண்டினியூஸா வர எந்த நம்பர்ஸ்லயுமே காமன் லெட்டர் இல்லாம அந்த மாதிரி ஒரு நம்பர்ஸ் இல்ல. ஓகே, அதுதான் இதோட கன்க்ளூஷன். ஓகே, நெக்ஸ்ட் சம்ஸ் எல்லாமே நம்ம நெக்ஸ்ட் வீடியோல கண்டினியூ பண்ணலாம் சில்ட்ரன். ஏன்னா வீடியோ வந்து இந்த 5 சம்ஸ்க்குமே ரொம்ப லென்த்தியா இருக்கு. ஸோ 40 மினிட்ஸ் கிராஸ் ஆயிடுச்சு. நான் நெக்ஸ்ட் 5 சம்ஸ் வந்து உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோல நான் கண்டினியூ பண்றேன். ஓகே, ஸோ பார்ட் பை பார்ட்டாக தான் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். இன்ட்ரோடக்ஷன் வீடியோலையே நான் பார்ட் பை பார்ட்டாக தான் போஸ்ட் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தேன். ஓகே, நவ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப் சில்ட்ரன். தேங்க்யூ.